வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருந்து டோட்டலாக 630 வேகன்சிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நேவிக் ஜிடி, நேவிக் டிபி, யாந்திரிக் அப்படிங்கிற மாதிரி 3 விதமான போஸ்ட் இருக்குது. இதில் ஒரு போஸ்ட்டுக்கு 10th முடித்தவங்க எலிஜிபிள், இன்னொரு போஸ்ட்டுக்கு 12th முடித்தவங்க எலிஜிபிள், இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் எலிஜிபிள். இந்த 2 காரணத்தினால என்னால் வந்து யூனிஃபார்ம் ஜாபுக்கு போக முடியாதுன்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இதில் செலெக்ஷன் ஆகலாம், கண்ணாடி போட்டிருந்தாலும் செலெக்ஷன் ஆகலாம். ஓகே, அதனால் இந்த சான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஜோன் வைஸ் வேகன்சி உண்டு. சவுத் ஜோன் அப்படிங்கிற மாதிரி தனியாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட் மட்டும்தான் வந்திருக்கும். சவுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் மட்டும்தான் வந்திருக்கும். அந்த ஸ்டேட்டுக்குன்னு தனி வேகன்சி இருக்கும். ஓகே, அந்த ஸ்டேட்டுக்குன்னு தனி கட் ஆஃப் இருக்கும். ஸோ அப்படினாலும் உங்களுக்கு காம்படிஷன் கம்மி. இதில் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதில் வந்து செலெக்ஷன் ஆகி போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே குயிக்காக இருக்கும். சொன்ன டேட்டில் சொன்ன ப்ராசஸை வந்து கரெக்டாக இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதில் ரொம்ப சீக்கிரமாகவே போஸ்டிங் வாங்கி ஜாபில் ஜாயின் பண்ண முடியும். இது பெர்மனன்ட் ஜாப் தான். ஓகே, அக்னிவீர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். ஓகே, அதனால இந்த சான்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. இந்த 3 போஸ்ட்டுக்குமே மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் செலெக்ஷன் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் 3 பேர் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஓகே, இப்போ ஜோன் வைஸ் கட் ஆஃப்னு கொண்டு வந்து லாஸ்ட் ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு. அதுக்கான ரிசல்ட் இன்னும் வரல. ஓகே, அந்த ரிசல்ட் வர்றப்போ கண்டிப்பாக நிறைய பேர் செலெக்ஷன் ஆவாங்க. ஏன்னா ஜோன் வைஸ் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியான மார்க் எடுத்தால் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிடுவாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயுமே 630 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறப்போ இதுலேயுமே நிறைய பேரோட ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம சேனலில் இருந்து. ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான் கைடன்ஸ் கொடுக்குறோம், நம்ம மட்டும்தான் சிலபஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம். அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது, வேறு எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதில் டோட்டலாக வந்து 630 வேகன்சி இருந்தாலும் இதில் 2 பேட்சுக்கான வேகன்சி வந்திருக்கு. அதாவது 2026 பேட்ச் 1, 2026 பேட்ச் 2 பேட்சுக்கான வேகன்சி வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு லேட் ஆகும். நார்மலாக ஒரு பேட்சுக்கு தான் கொடுப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 2 பேட்சுக்கு சேர்த்து கொடுத்தனால தான் 630 வேகன்சி வந்திருக்கு. இதுதான் அதிகமான வேகன்சி. ஓகே, இல்லைனா 300 தான் வரும் எப்போவுமே. 630ங்கிறது அதிகமான வேகன்சி. ஸோ அப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். அடுத்த வருஷம் இந்த டைம் தான் வரும். ஜூன், ஜூலையில் தான் வரும். அப்படினால நீங்கள் வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த சான்ஸ் வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இருக்கும். அதில் நிறைய பேருக்கு ஏஜ் கூட பார் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ இதில் 2026 பேட்ச் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் ஜிடி, அதாவது டொமஸ்டிக் ஜென்ரல் டியூட்டியில். ஓகே, ஜிடினா ஜென்ரல் டியூட்டி. ஜென்ரல் டியூட்டியில் வந்து 260 வேகன்சி இருக்குது. ஓகே, அடுத்ததாக யாந்திரிக்கில் மெக்கானிக்கலுக்கு வந்து 30, எலக்ட்ரிக்கலுக்கு 11, எலக்ட்ரானிக்ஸுக்கு 19 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக 2026 செகண்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் ஜிடிக்கு வந்து 260 வேகன்சியும், டொமஸ்டிக் பிரான்ச் அதாவது டிபிக்கு வந்து 50 வேகன்சியும் இருக்குது. ஓகே, டிபிக்கு வந்து இந்த பேட்ச் 1ல் வேகன்சி இல்லை. அதே மாதிரி யாந்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 2ல் வேகன்சி இல்லை. ஓகே, பட் ஜிடிக்கு 2லேயுமே வேகன்சி இருக்குது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. பட் ரிசல்ட் வந்து 2 வாட்டி வரும். இதுக்கான ரிசல்ட் ஃபஸ்ட்டு வந்துடும், இதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அடுத்து இதுக்கான ரிசல்ட் வந்து அதுக்கு அடுத்து தான் வரும். ஓகே, ஒருவேளை நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாட்டா கூட இதில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் 3 விதமான போஸ்ட் இருந்தாலும் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஜிடி, டிபி, யாந்திரிக் இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். 3க்குமே எலிஜிபிளாக இருந்தாலுமே எது பெஸ்ட்டோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜிடிக்கே அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஜிடிக்கான கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். வேகன்சி அதிகம் அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் யாந்திரிக், டிபிக்கு எலிஜிபிளாக இருந்தால் அதுக்கும் அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்கு வேகன்சி கம்மியாக இருந்தாலும் கம்மியான பேர் தான் அதுக்கு அப்ளையே பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கும் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் செலெக்ஷன் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, இப்போ சவுத் ஜோனுக்கு எந்தெந்த ஸ்டேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார், அடுத்ததாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, லக்ஷதீப். ஓகே, இந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு காம்படிஷன். நீங்கள் மற்ற ஸ்டேட்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் டிபி ஜிடிக்கு தான். ஓகே, யாந்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கிடையாது. அதுக்கு வந்து ஆல் இண்டியா கட் ஆஃப் தான் இருக்கும்.
ஜிடிக்கும் டிபிக்கும் உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 11 ஜூன்லேருந்து 25 ஜூன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேட்சுக்கும் சேம் தான். ஸ்டேஜ் 1 தான் எக்ஸாம். ஓகே, எக்ஸாம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மிட்டில் இல்லைனா எண்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஜூன் மந்தில் இன்னொரு 20 நாள் கிட்ட இருக்குது. ஓகே, ஜூலை மந்த்து ஃபுல்லாக இருக்குது. செப்டம்பர்லேயுமே ஒரு 10 நாளுக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக மினிமம் ஒரு 2 மாதம் டைம் இருக்குது. இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட இதுக்கான கட் ஆஃப் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேஜ் 1க்கு தனித்தனி ரிசல்ட் வரும். ஓகே, ஸ்டேஜ் 2க்கு போகிறப்போ அது வந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ஒரு ஸ்டேஜ் 2 நடக்கும். அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் செகண்ட் பேட்சுக்கான ஸ்டேஜ் 2 நடக்கும். ஃபஸ்ட் பேட்சுக்கான ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025லையும், செகண்ட் பேட்சுக்கான ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2026லையும் இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்டேஜ் 3யுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்சுக்கு வந்து பிப்ரவரி 2026லையும், செகண்ட் பேட்சுக்கு வந்து ஜூலை 2026லையும் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து ட்ரெயினிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அதாவது இதுக்கான ஜாயினிங் ஆர்டர் வந்து ட்ரெயினிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, பிப்ரவரி 2026லே ஸ்டார்ட் ஆயிரும் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு. செகண்ட் பேட்சுக்கு ஜூலை 2026ல் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்னொரு 8 மாதத்துக்குள்ளே நீங்கள் போஸ்டிங்கில் இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடான ரெக்ரூட்மெண்ட். சொன்ன டேட்டில் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகே, அதாவது நோட்டிஃபிகேஷன்லையுமே எல்லா பாயிண்ட்டையுமே கிளியராக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கோஸ்ட் கார்டில் தான் நான் பார்த்துருக்கேன். வேறு எந்த இதுலேயுமே வந்து இந்தளவுக்கு கிளியரான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி இதில் தான் வந்து சொன்ன டேட்டில் முன்னாலே டேட்டு சொல்லிடுவாங்க. இந்த டேட்டில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதான் மந்த்து சொல்லிடுறாங்க. ஓகே, இந்த மந்த்துன்னு சொல்லுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்தில் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து மாறவே மாறாது. ஓகே, இந்த மாதிரி தான் இவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயினிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் சில்கா இது வந்து ஒரிசாவில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கப்புறம், பேசிக் ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங், ட்ரெயினிங் எல்லாமே இருக்கும். இப்போ கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறப்ப எனக்கு இதில் ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸ்விம்மிங் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு க்ரைட்டீரியாவாக இவங்க வைக்கலை. ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் உங்களை செலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வைக்கலை. ஓகே, ஸ்விம்மிங் தெரியலாட்டும் நீங்கள் இதில் செலெக்ஷன் ஆக முடியும், ஜாயின் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறப்போ நீங்கள் இதில் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இது வரைக்கும் தெரியலனா பிரச்சனை இல்லை, இனிமேல் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்குவாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இப்போ ஜிடி டிபிக்கு வந்து பேசிக் பே வந்து 21,700. அது போக நிறைய அலோவன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மினிமம் 35,000க்கு மேலே சேலரி இருக்கும். மாத சம்பளமே வந்து 35,000க்கு மேலே இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் ஆகும். யாந்திரிக்கான பேசிக் பே வந்து 29,200. ஸோ இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000க்கு மேலே இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து தனியாக யாந்திரிக் பேன்னு சொல்லி வர ஒரு 6,200 வந்து பே பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக 45,000க்கு மேலே இதில் சேலரி இருக்கும். சேலரி நல்ல சேலரி தான். ஓகே, போஸ்டிங் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சவுத்தில் போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து கோஸ்ட் கார்டு இருக்குது. அங்கே கொடுக்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் அதிகபட்சமாக நீங்கள் வந்து பிரதான் அதிகாரி இல்லைன்னா பிரதான் சாயக் இன்ஜினியர் இந்த ரேங்க் வரைக்கும் போக முடியும். இந்த ரேங்க் வரைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது பே லெவல் 8ல் வரும். அதுக்கான பேசிக் பேவே 47,600. அப்போது இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 70,000க்கு மேலே இருக்கும். 70,000 80,000க்கு மேலே இருக்கும். ஓகே, இது வந்து நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி போகிறப்போ. ஓகே, இப்போதைக்கு என்ன சேலரி அப்படிங்கிற நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, வேறு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ரேஷன் கிளாத்திங்லாம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீ, யூனிஃபார்ம் எல்லாமே அவங்களே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அது போக தான் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுமே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகே, சிஜிஹெச்எஸ் அப்படிங்கிற மாதிரி தனியாக இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. குவார்ட்டர்ஸ் இல்லை நீங்கள் வெளியில் தங்குறீங்கன்னா அதுக்கான அலோவன்ஸும் கொடுத்துருவாங்க. ஓகே, இதில் வருஷத்துக்கு 45 நாள் இஎல் கொடுப்பாங்க, 8 நாள் சிஎல் கொடுப்பாங்க. அது போக எப்படியும் வீக்லி ஆஃப் எல்லாமே இருக்கும். ஓகே, லீவுமே வந்து இதில் நல்லா தான் இருக்குது. அடுத்தது இதில் பென்ஷன் உண்டான்னு கேட்டிங்கன்னா, பென்ஷன் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3க்கு மட்டும்தான். வேறு எதுக்கும் பென்ஷன் கிடையாது. கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. உங்களோட சேலரியிலேருந்து ஒரு அமௌண்ட்டு பிடிப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இதில் வந்து அவங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பென்ஷன் மாதிரி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஓகே, இது பெர்மனன்ட் ஜாப் தான். கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக உண்டு. ஓகே, நீங்கள் ஆர்மி கேண்டீனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியே தான் இதுலேயுமே இருக்கும். ஆர்மியில் இருக்கவங்களுமே கோஸ்ட் கார்டு கேண்டீனில் வந்து வாங்குவாங்க. ஓகே, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு நேவிக் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும்.
12th மேத்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்டும் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். ஓகே, இதில் 2ல் 1 இல்லாட்டா கூட நீங்கள் ஜிடிக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேத்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். மற்ற சப்ஜெக்ட் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 12th மேத்ஸும் ஃபிசிக்ஸும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜிடிக்கு அப்ளை பண்ணலாம். டிபிக்கு டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். 10th பாஸ் ஆகிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த யாந்திரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சு 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும், இல்லைனா 12th முடிச்சு 2 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும், இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஓகே, கிளியராக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இப்படி மென்ஷன் பண்ண மாட்டாங்க, இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்ஜினியரிங் இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ அது எந்தெந்த பிரான்ச்சில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் 3 இருக்குது. யாந்திரிக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாந்திரிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு தனியாக வேக்கன்சி இருந்துச்சு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு தனியாக இருந்துச்சு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து தனியாக இருந்துச்சு. ஸோ அந்தந்த வேக்கன்சிக்கு எந்தெந்த டிப்ளமோ முடிச்சிருக்கணும், எந்தெந்த பிரான்ச்சில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக்கல்னா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்க, இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சவங்க. இதில் பவர் சிஸ்டம்னு தனியாக இருக்குது, நார்மலாகவும் இருக்குது. ஓகே, அடுத்தா எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங். இதில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம்ஸ் முடித்தவங்க, இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் படித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், அதே மாதிரி ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஷிப் பில்டிங் இன்ஜினியரிங், இதில் ஏதாச்சும் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் ஃபைபர் ஆப்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். இப்போ ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேட்சுக்குமே வந்து நேவிக் டிபி, நேவிக் ஜிடி 2க்குமே கொடுத்துருக்கோம். ஓகே, நேவிக் ஜிடி டிபி 2க்குமே வந்து சேம் ஏஜ் லிமிட் தான். 18லேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஆர் இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 1 ஆகஸ்ட் 2004க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 1 ஆகஸ்ட் 2008க்கு முன்னால் பிறந்திருக்கணும். இந்த 2 டேட்டுக்கு நடுவில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறப்போ யாரெல்லாம் வந்து ஜென்ரல் எஸ்சி எஸ்டியில் இல்லாமல் வேறு கேட்டகரியில் இருக்கீங்களோ, இதாவது எம்பிசி இல்லைனா டிஎன்சி பிசி முஸ்லீம் அந்த மாதிரி ஜென்ரல் எஸ்சி எஸ்டியை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த கேஸ்டில் இருந்தாலும் நீங்கள் ஓபிசிங்கிற கூடிய கேட்டகரிக்குள்ளே தான் வருவீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ ஓபிசிக்கு வந்து 1 ஆகஸ்ட் 2001க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டினா 1 ஆகஸ்ட் 99க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இந்த டேட்டு எல்லாருக்குமே சேம் தான். ஓகே, இந்த டேட்டுக்கு முன்னால் இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நேவிக் ஜிடி நேவிக் டிபிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, யாந்திரிக் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஏஜ் சேம் தான், பட் இந்த டேட்டு மாறுது. ஓகே, யூஆர் இடபிள்யூஎஸ்னால் வந்து 1 மார்ச் 2004 அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 1 மார்ச் 2008க்கு முன்னால் பிறந்திருக்கணும். அதுவே ஓபிசினா 1 மார்ச் 2001க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டினா 1 மார்ச் 99க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகே, ஸோ கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும், பட் குயிக்காக எல்லாத்தையுமே டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஓகே, அதுக்கான டேட்டுமே சொல்லிட்டாங்க, செப்டம்பரில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 பேட்சுக்கும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்சுக்கும் தனித்தனியாக நடக்க போகுது. அடுத்து ஸ்டேஜ் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாருமே வந்து ஆன்லைனில் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஒரு சிலதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஓகே, அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுங்கிறது உங்களுடைய கேரக்டரை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கான மார்க்கை வச்சு உங்களோட ஃபைனலாக செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து இதில் எடுத்த மார்க்கை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1ல் எடுத்த மார்க்கை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும். நீங்கள் இந்த வேலைக்கு சூட்டபுளாக இருப்பீங்களா, ப்ரெஷரெல்லாம் உங்களால் தாங்க முடியுமா, மென்டல் கண்டிஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணுற மாதிரி தான் இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். இப்போ ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து
அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுவும் இதுக்காக தான். ஓகே, அதே மாதிரி தான் இதில் இருக்கும். ஓகே, ஜென்ரலான கொஷின்ஸ் தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்ததாக ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஸ்டேஜ் 2ல், அடுத்தடுத்து எல்லாமே இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டும் ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 3க்கு போவீங்க. ஸ்டேஜ் 3ல் வந்து உங்களோட ஐடென்டிட்டி செக் பண்ணுவாங்க. உங்களோட ஐடி கார்டு வந்து அதில் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குதா, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போவுமே உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்ததாக ப்ரீ என்ரோல்மெண்ட் மெடிக்கல் வந்து நடக்கும். ஸோ அடுத்ததாக உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து ஸ்டேஜ் 4லேயுமே மறுபடியும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். இது ஜாயின் பண்ணுற டைமில் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இங்கே 3 வாட்டி இருக்குது. பட் ஒவ்வொரு வாட்டியுமே உங்களுக்கு வேறு வேறு டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அது அந்தந்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது ஸ்டேஜ் 1ல் என்ன பண்ணணும், அதுக்கான சிலபஸ் என்ன, அதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் நான் தனியாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேஜுக்கு தேவைப்படும், எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நடக்க போகிறது வந்து எக்ஸாம் தான். எக்ஸாமே வந்து வேறு மாதிரி இருக்க போகுது. இப்போ நீங்கள் டிபிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா செக்ஷன் 1 மட்டும்தான். செக்ஷன் 1ல் வந்து நீங்கள் வந்து பாசிங் மார்க் வந்து 30, 27 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் டோட்டலாக வந்து 60 மார்க்குக்கு இருக்கும். 60ல் நீங்கள் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசினா வந்து 30 மார்க் எடுக்கணும். எஸ்சி, எஸ்டினா 27 மார்க் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நேவிக் ஜிடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதில் 2 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 1, செக்ஷன் 2ன்னு 2 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 1 இது தான். ஓகே, இதே சிலபஸ் தான் இருக்க போது, இதே பேட்டர்ன் தான். அது வந்து ஒரு 60 கொஷின் இருக்கும். அடுத்து செக்ஷன் 2ல் வந்து இன்னொரு 50 கொஷின் இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 110 கொஷின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்ஷன் 2ல் என்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த 110க்கு மினிமம் நீங்கள் 50 மார்க் எடுத்தாகணும். யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசினா. எஸ்சி, எஸ்சினா மினிமம் 44 எடுத்தாகணும். ஓகே, ஸோ 110க்கு. ஓகே, ஸோ இந்த மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் குவாலிஃபை ஆகலாம். ஓகே, குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் மினிமம் பாஸ் மார்க் தான் இது. இதை விட அதிகமாக கட் ஆஃப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ நீங்கள் யாந்திரிக் எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா செக்ஷன் 1, 3 ரெண்டுமே அட்டன் பண்ணணும். செக்ஷன் 1 எல்லாத்துக்குமே உண்டு. செக்ஷன் 1 வந்து 60 மார்க்குக்கு, செக்ஷன் 3 வந்து இன்னொரு 50 மார்க்கு, டோட்டலாக வந்து 110 மார்க்கு. ஓகே, இது 3க்குமே 110 மார்க் தான். ஸோ அதில் வந்து இந்த குவாலிஃபை ஆகிற மார்க் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மார்க் கண்டிப்பாக நீங்கள் மினிமம் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 1, செக்ஷன் 2 ரெண்டுலேயுமே தனித்தனியாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ யாந்திரிக் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து செக்ஷன் 1ம் 3யும், எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ம் 4ம், மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ம் 5ம். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும், எந்த மாதிரி சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, செக்ஷன் 1 எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணவங்க எழுதணும். ஜிடிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செக்ஷன் 2 இருக்கும். யாந்திரிக்கில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு செக்ஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு செக்ஷனை பற்றியும் பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 1 யார் யாருக்கெல்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாருக்குமே வருது. ஓகே, இது மேக்ஸிமம் 60 மார்க்குக்கு இருக்கும். 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. 60 கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகே, 60 கொஷினில் மேத்ஸில் 20 கொஷின், சயின்ஸில் 10 கொஷின், இங்கிலீஷில் 15 கொஷின், ரீசனிங்கில் 10 கொஷின், ஜிகேல 5 கொஷின் கேட்பாங்க. ஓகே, இதில் மினிமம் பாசிங் மார்க் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்க போகுது. இதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. கொஷின் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். எதுக்குமே நெகட்டிவ் மார்க் கிடையாது. எந்த செக்ஷனுக்குமே நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்கள் எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஷின் கேட்டுட்டு அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. கொஷின் வந்து இங்கிலீஷில் தான் கேட்பாங்க, தமிழில் இருக்காது. ஓகே, எந்த செக்ஷன்லையுமே தமிழில் இருக்காது. அடுத்து செக்ஷன் 2 வந்து 50 மார்க்குக்கு இருக்கும். அதுக்கு அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 50 கொஷின். ஓகே, 50 கொஷின் 50 மார்க்குக்கு இருக்கும். ஸோ இது வந்து மேத்ஸ் 25 கொஷின், ஃபிசிக்ஸ் 25 கொஷின் இருக்கும். இப்போ செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய மேத்ஸும் இந்த மேத்ஸும் வேறு வேறு. ஓகே, இந்த செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய மேத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கொஷின் இருக்கும். அரித்மெட்டிக் கொஷின்ஸ் இருக்கும். பட் இந்த செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இருந்து இருக்கும். ஓகே, இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், அந்த மாதிரி லாகரிதம், செட்ஸு, அந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. இது நம்ம கோர்ஸில் ஆல்ரெடி ஓரளவு டீச் பண்ணியிருக்கோம். பட் இப்போ புதுசாக ஒருத்தங்களை வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு இந்த 2 மாசத்துக்குள்ள முடிஞ்ச அளவு ஃபுல் சிலபஸுமே வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரெகுலரா வந்து கிளாஸஸ் வரும். புதுசா வந்து எல்லா டாபிக்குமே டீச் பண்ண போறோம். ஓகே. இந்த மேத்ஸ். மத்த இந்த செக்ஷன் 1ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சிலபஸ் வந்து நம்ம கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஓகே. செக்ஷன் 2ல இருக்கக்கூடிய மேத்ஸும் ஆல்ரெடி ஓரளவு குடுத்துருக்கோம். பட் இத நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருவோம்னு சொல்லிட்டேன். பிசிக்ஸுமே ஆல்ரெடி குடுத்துருக்கோம். இப்ப இந்த சயன்ஸ்லயும் பிசிக்ஸ் இருக்கும். இந்த சயன்ஸ்லயும் பிசிக்ஸ் தான் இருக்கும். இந்த பிசிக்ஸ்லயுமே பிசிக்ஸ் தான் இருக்கும். பட் இதுல கொஞ்சம் மேலோட்டமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல கொஞ்சம் டீப்பா ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா செக்ஷன் 3ல வந்து 50 மார்க்கு அரை மணி நேரம் தான் டைம். செக்ஷன் 3, 4, 5 எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க்கு அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக வந்து 50 கொஸ்டின் வந்து வரும். ஓகே. இதில் வேற ஒரு சப்ஜெக்ட்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பிரான்ச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து. ஓகே. டிப்ளமோ லெவலில் தான் இதில் வந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான சிலபஸ் இப்போ செக்ஷன் 3, 4, 5க்கான சிலபஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஓகே. பட் செக்ஷன் 1, 2க்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு செக்ஷன் 1, 2 தேவை அப்படின்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸை பற்றின ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். இந்த கோர்ஸில் மொத்தமாக 2000த்துக்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1000த்துக்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கோம். 1500க்கும் மேலே இந்த கோர்ஸில் படித்தவங்க செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே. இப்போ கோஸ்ட் கார்டில் 3 பேர் காட்டியிருந்தோம்ல, அந்த மாதிரி எஸ்எஸ்சியில் ஏகப்பட்ட பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் இந்த ஒரே கோர்ஸில் இருக்குது. ரயில்வே எக்ஸாமுக்கான சிலபஸும் இருக்குது. ஆர்பிஎஃப்கான சிலபஸும் இருக்குது. அக்னிவீருக்கான சிலபஸும் இருக்குது. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கான சிலபஸும் இருக்குது. ஓகே. எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வந்து தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். கண்டென்ட் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே. எல்லா கிளாஸுமே நாங்கள் பேசிக்ல இருந்து தான் டீச் பண்ணியிருப்போம். இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் கார்டு மட்டும் இல்லை, 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே. நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு வேறு எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் 1499 பே பண்ணணும். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499 ரூபா. ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் பார்க்கணும் அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கோஸ்ட் கார்டுங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நேவிக் அண்ட் யாந்திரிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அடுத்ததாக இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நேவிக் டிபிக்கும் நேவிக் ஜிடிக்கும் யாந்திரிக்கும் தனித்தனியாக ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் ஜிடிக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அதில் செக்ஷன் 1, செக்ஷன் 2 அந்த மாதிரி இருக்கும். ஓகே. பட் யாந்திரிக்கில் செக்ஷன் 1 மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கான அந்த செக்ஷன் 3, 4, 5 வந்து நீங்களாக தான் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது யாரும் டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் டெக்னிக்கல் சிலபஸ் அப்படிங்கிறப்போ அது நம்மக்கிட்ட அவைலபிளாக கிடையாது. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 1ல் சயின்ஸ் இருக்குது. சயின்ஸில் வந்து என்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் மேட்டர், யூனிவர்ஸ், எலக்ட்ரிசிட்டி, அடுத்ததாக ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இதெல்லாம் இருக்குது. ஓகே. ஹீட்டு, டெம்பரேச்சர் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுத்துருக்கிறத மட்டும் பார்த்தாலே போதுமானது. 100% அதில் இருந்தால் கொஷின்ஸ் வரும். ஓகே. அடுத்த செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய மேத்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக்கும் இருக்குது, அதே மாதிரி அட்வான்ஸ் மேத்ஸுமே இருக்குது. இப்போ சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி டாப்பிக்கும் இருக்குது. மென்சுரேஷனும் இருக்குது, ஜாமெட்ரியும் இருக்குது, அல்ஜிப்ராவும் இருக்குது. ஓகே. ட்ரிகனாமெட்ரியும் இருக்குது. அட்வான்ஸ் மேத்ஸ் அதே மாதிரி அரித்மெட்டிக் 2மே இருக்குது. இதுவுமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அடுத்ததாக செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய இங்கிலீஷ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசேஜ் ரீடிங் கேட்பாங்க, ப்ரிப்போசிஷன்லேருந்து கேட்பாங்க, சென்டென்ஸ் கரெக்ஷன் கேட்பாங்க, ஆக்டிவ் ஆஸ் பாசிட்டிவ் வாய்ஸு, அடுத்ததாக டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சு, அடுத்ததாக இந்த மாதிரி வேர்பு, டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிராமர் டாபிக்ஸு, அடுத்ததாக ஃப்ரேசல் வேர்பு, சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸு, மீனிங் ஆஃப் டிஃபிகல்ட் வேர்ட்ஸு, அட்ஜெக்டிவ்ஸு, ப்ரொனவுன்ஸு இதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும். ஓகே. ஸோ எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. ஓகே. அடுத்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும்தான். கரண்ட் அஃபேர்ஸ் 1-2 கொஷின் கேட்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கான வெயிட்டேஜும் கம்மி தான். ஓகே. 5 கொஷின் தான் கேட்குறாங்க செக்ஷன் 1ல். ஓகே. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸில் டாப் 100ன்னு ஒவ்வொரு மாதத்துக்கு கொடுத்துருப்போம். 100 கொஷின் கொடுத்துருப்போம். அதை மட்டும் பாருங்கள், போதுமானது.
ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்குறேன். ஓகே, இதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் வந்து தனியாக அடுத்த வீடியோவில் வந்து கொண்டு வரேன். ஓகே, ஸோ அடுத்ததாக செக்ஷன் 1 இருக்கக்கூடிய ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்னு கொடுத்துருங்க. ஸ்பேட்டியல், நியூமரிக்கல் ரீசனிங், அந்த மாதிரி இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, பட் இதுக்குள்ளே என்னென்ன டாபிக் வருமோ அதெல்லாம் நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை வந்து படித்தாலே போதுமானது. அடுத்த செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் என்னென்ன டாபிக்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல இருக்குது. இந்த டாபிக் எல்லாமே நம்ம டீச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சயின்ஸ்னு உங்களுக்கு செக்ஷன் 1க்கு இதை தான் கொடுத்துருப்பேன், செக்ஷன் 2க்கும் இது தான். நீங்கள் செக்ஷன் 1க்கு சயின்ஸை பார்த்தாலே போதுமானது, ஃபிசிக்ஸை பார்த்தாலே போதுமானது. அதுவே நீங்கள் வந்து செக்ஷன் 2க்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்ததாக செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகே, செட்ஸ், ரிலேஷன், ஃபங்க்ஷன், அல்ஜீப்ரா, அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட்டு, மேட்ரிக்ஸ் எல்லாமே வருது, சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸு. அடுத்ததாக வந்து வெக்டார் அண்ட் 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி. ஓகே, வெக்டார் அண்ட் 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி, லீனியர் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, கால்குலஸ், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், அதுக்குள்ளே ப்ராபபிலிட்டி. ஸோ இதுலேயுமே வந்து நார்மல் அல்ஜிப்ரா கொஷின், அதாவது அரித்மெட்டிக் கொஷினும் கேட்குறாங்க, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, செக்ஷன் 2ல் மேத்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, இது எல்லாமே நம்ம டீச் பண்ணிடுறோம் நம்ம கோர்ஸில். ஆல்ரெடி ஒரு சில டாபிக் கொடுத்துருக்கோம், பட் இப்போ புதுசாக ஒருத்தங்க டீச் பண்ண போகிறாங்க, எல்லாத்தையுமே வந்து டீச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக செக்ஷன் 3. செக்ஷன் 3ல் இது ஒரு சிலர் தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, பட் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் வந்து வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. செக்ஷன் 3 இதோட முடியலை, இன்னும் இருக்குது. ஓகே, இங்கே வரைக்கும் இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. ஓகே, செக்ஷன் 3 வந்து நான் 3 பேஜ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த செக்ஷன் 4. செக்ஷன் 4மே வந்து நிறையா இருக்குது. ஓகே, இது மட்டும் கிடையாது, இன்னும் இருக்குது. செக்ஷன் 5 இது. ஓகே, செக்ஷன் 5லேயுமே நிறையா இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நேவிக் ஜிடிக்கு வந்து மொத்தமாகவே வந்து 50 மார்க்குக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகலாம். ஓகே, இது எவ்வளோ அவுட் ஆஃப் 110. ஓகே, 110க்கு நீங்கள் 50 மார்க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிபிக்கு வந்து 40க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சவுத் ஜோனில் வேகன்சி கம்மியாக தான் இருக்கும். இது 60 மார்க்குக்கு. ஓகே, அடுத்த யாந்திரிக்கு வந்து 110 மார்க்கு. இதுலேயுமே உங்களுக்கு டெக்னிக்கல் சிலபஸ் இருக்குது, அது எல்லாருமே வந்து தெளிவாலாம் படிச்சுக்க மாட்டாங்க. அதனால் இதுலேயுமே வேகன்சி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் 50க்கு மேலே எடுத்திங்கனாலே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ செக்ஷன் 1 வந்து உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தாச்சு, எக்ஸாம் மட்டும்தான். ஓகே, இப்போ செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். அதாவது உங்களுடைய அடாப்டபிலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அதில் வேலை பார்க்குறதுக்கு தகுதியானவர் தானே அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மார்க்கை வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக இதில் பாஸ் ஆகணும். ஓகே, ஸோ அடுத்து செக்ஷன் இந்த ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து உடனே நடக்கும், கண்டினியூஸாக நடக்கும். ஓகே, அசஸ்மெண்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங், எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் தான். 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் தான், அதுக்கு 7 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதுமானது. இதுக்கு மார்க்லாம் கிடையாது. ஓகே, அடுத்ததாக ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். ஓகே, அடுத்ததாக 10 புஷ்அப் எடுக்கணும். இது எல்லாமே அடுத்தடுத்து கண்டினியூஸாக நடக்கும். இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதுமானது, மினிமம் இவ்வளோ நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் இவ்வளோ தான். ஓகே, அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இதில் எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு 31 ஜூலை 2026 வரைக்கும் வேலிடாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும். எல்லா சர்டிஃபிகேட்டுமே அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும். 10th சர்டிஃபிகேட்டும் அதுக்கு முன்னால் இருக்கணும். ஓகே, ஓபிசின்னு அதுக்கு முன்னால் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் ஒரு ஓபி சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் எண்டு வரைக்கும் தான் அதோட வேலிடிட்டி இருக்கும். ஆனால் இவங்க வந்து இந்த ஒரு பாயிண்டில் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 31 ஜூலை வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து வேலிடிட்டி கேட்டாங்கன்னா அது இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓபிசி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஓபி சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக தான் இந்த வருஷம் தான் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னொரு ஓபி சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தா இதில் ஸ்டேஜ் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது இப்போ மெடிக்கல் எக்ஸாமில் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த பாயிண்ட்டும் கிடையாது. பட் மினிமம் எவ்வளோ இருந்தாலும் அதுலேருந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். நீங்கள் விரிக்கிறப்போ 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஓகே, அடுத்ததாக உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், அதையும் கொடுத்துருக்காங்க. ஹியரிங், விஷன் எல்லாமே நார்மலாக இருக்கணும். ஓகே,
இப்போ கண்ணாடி போட்டிருக்கவங்களும் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன். ஜிடிக்கு கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. கண்ணாடி போடாமலே அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணில் 6/6ம் இன்னொரு கண்ணில் 6/9ம் இருக்கணும். ஓகே, பெட்டர் ஐ ஒர்ஸ் ஐன்னு கொடுத்துருக்காங்க. பெட்டர் ஐனா உங்களோட நீங்கள் ரைட் ஹேண்டர் வலது கை பழக்கம் முடியவர்னா உங்களுடைய வலது கண் ரைட் ஐ தான் பெட்டர் ஐ, இன்னொன்று வந்து ஒர்ஸ் ஐ. ஓகே, அதே மாதிரி டிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடாமல் 6/36 6/36 இருந்தால் போதுமானது. ஓகே, இதுக்கு கண்ணாடி போட்டிருக்கவங்களும் எலிஜிபிள் தான். கண்ணாடி போட்டிருக்கிறப்போ 6/9 6/12 இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். கண்ணாடி போட்டிருக்கிறப்ப இதில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. டிபிக்கு வந்து நீங்கள் கண்ணாடி போட்டிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி யாந்திரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, வித்தவுட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6/24 வந்து இருக்கணும். வித் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் 6/9 இன்னொரு கண்ணில் 6/12 இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்காது. நான் வெப்சைட்டில் இருந்து இதுக்கு முன்னால் போட்டிருந்த வீடியோலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி கேளுங்க, இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இது இவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி, அஃபிஷியல் மொபைல் நம்பர், டெலிஃபோன் நம்பர். ஓகே, இதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்ளை பண்ணுறதுல எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா. இதுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் யூஆர் ஓடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூஆர் ஓபிசியில் இருக்கவங்க 300 ரூபா பே பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து இதில் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோ எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும், தமிழில் இந்த அளவுக்கு கிளியராக யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷனை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது கிடையாது. ஓகே, அதே மாதிரி கிளாஸ் வந்து தமிழில் நம்ம மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம், வேறு யாருமே கொடுக்கல. அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட கோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.